நான் ஒரு முறை ஊழியத்திற்காய் ஜெர்மனி போயிருந்த பொழுது அங்கே இருந்த ஒரு நண்பர் என்னை ஒரு ஆலயத்திற்கு கூட்டிட்டு போயிருந்தார். அந்த ஆலயத்தினுடைய வாசலை காமிச்சு சொன்னாரு, இது போன்ற ஒரு ஆலயம் தான், கிட்டத்தட்ட அந்த ஆலயத்தினுடைய வாசல்ல தான் மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய எதிர்ப்புகளை சொல்லுகிற விதத்துல அந்த 95 தீசிஸ் என்கிற அந்த பேப்பரை, விக்கிரக ஆராதனை, பாவ மன்னிப்பு சீட்டு என்று அந்த நாட்களில் சொல்லப்பட்ட ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய காரியங்கள், சபைக்கு பைபிளுக்கு விரோதமாய் சொல்லப்பட்டவைகளை எதிர்த்து தைரியமாய் ஆணி அடித்தார் என்று சொல்லி, அப்ப சொல்லும் பொழுது அவர் சொன்னார், அவர் பட்ட இன்னல்கள், மார்ட்டின் லூதர் பங்கர்ல தான் வாழ்ந்தார் என்று சொல்லி. பூமிக்கு அடியில நீங்க இலங்கைக்கு போனா நீங்க பார்க்கலாம், இலங்கையில ஜாஃப்னா ஏரியாவில் வடக்கு பகுதி கிழக்கு பகுதிக்கு நான் ஊழியத்திற்கு போகும்போது பார்த்துருக்கிறேன். பூமிக்கு அடியில தான் இரும்புல பங்கர் பண்ணி அதுக்குள்ள ஒளிஞ்சிருப்பாங்க. மேல இருந்து குண்டு விழும் பொழுது எங்க விழுதுன்னு தெரியாது, மொத்தமா பூவை அள்ளி போடுறது போல குண்டை தூக்கி போடுவாங்க, யார் மேல விழுதுன்னு தெரியாது. அப்ப அதுல இருந்து தப்பிக்கணும்னா முதல்ல 2 வார்னிங் ஷாட் கொடுப்பாங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் வீட்டை விட்டுட்டு பங்கருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்க. அந்த பங்கருக்குள்ள போனா அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. அதுபோல பங்கருக்கு உள்ள இருந்துதான் மார்ட்டின் லூதர் அந்த ரோம அரசாங்கத்திற்கு தப்பித்து அதுக்குள்ள ஒளிந்திருந்து, அந்த நாட்கள்ல அதுல ஏசி வைக்க முடியாது, கரண்ட் வைக்க முடியாது, பூமிக்கு கீழே உள்ள சூடு இருக்கும், சின்ன பந்தங்களை வைத்துக்கொண்டு அதனுடைய நடுவில் இந்த விசுவாசம் ஜெர்மனியர்களை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களில் இருந்த கிரேக்க எபிரேய மொழிகளில் படிக்க முடியாம கடினமாயிருந்த ஆங்கில மொழிகள் இருந்த வேதாகமத்தை ஜெர்மன் மொழிக்கு அவர் எழுதினார். எது அவரை இந்த அளவுக்கு செய்ய வச்சதுன்னு சொன்ன பொழுது ஒரே ஒரு வசனம் தான் சொன்னார். என்ன வசனம்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இருந்தா போதுங்க, ரோம சாம்ராஜ்யனை எதிர்த்தாலும் பரவாயில்ல, பங்கருக்குள்ள வாழ்ந்தாலும் பரவாயில்ல. I don't worry about any challenges because I have the faith which is unshakable within me. எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தளராத விசுவாசம் இருந்ததுன்னா அது என்னை கட்டி எழுப்புகிறது மட்டுமல்ல, என்னை சௌரியமானாய் தூக்கும்.